நம்ம அவங்கள மாதிரி ஆகணும் இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க. அதுக்குதான் அவங்களே இருக்கிறாங்களே. நீங்களாவே வாங்க. யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்துக்காதீங்க. உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்க பதிவு பண்ணிட்டு போங்க. ஸோ ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு FFT Gamer. நல்லா எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ வியூஸ் இன்க்ரீஸ் பண்ண ஒரு பெஸ்ட்டான ட்ரிக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த மாதிரி வீடியோ போட்டிங்கன்னா பெஸ்ட்டாக வியூஸ் போகும். அந்த ஒரு சேனல் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். நான் கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோ போடுங்க, வெறித்தரமாக வியூஸ் போகும். நிறைய பேருக்கு போயிருக்கும். ஓகேங்களா? என்ன ப்ரோ வீடியோ அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ 30 செகண்ட் பார்த்துட்டு உங்கள் வீட்டோட சவரை பாருங்கள், உங்கள் சவரு முன்னாடி வர்ற மாதிரி தெரியும், ஒரு இல்லூஷன் மாதிரி பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக தெரியும் எப்படி பண்ணுறது, எங்கேருந்து எடுக்கிறது எல்லாமே சொல்கிறேங்க. ஓகேங்களாங்க? நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இல்லூஷன் இந்த இல்லூஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே போய் இருக்குன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போங்க கைஸ். ஓகேவாங்க? ப்ளே ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லூஷன் அப்படின்னு போட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா இந்த ஒரு அப்ளிகேஷனோட ரேட்டிங் நான் பார்த்தேன் 4.3 இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 1 crore பார்த்தீங்கன்னா தாண்டி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டிங் வந்து கொஞ்சம் கம்மி தான் இருந்துச்சு. ஆனால் 5 லட்சம் பேர் டவுன்லோட் பண்ணியிருந்தாங்க. இது கொஞ்சம் ரேட்டிங் நல்லா இருந்துச்சு 4.3. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எக்கச்சக்கமான இல்லூஷன் அப்ளிகேஷன் இருக்குது. அதில் வந்து ஏதாச்சும் ஒரு இல்லூஷன் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுங்கள். ஓகேங்களாங்க? உங்களுக்கு என்ன இல்லூஷன் பிடிக்குதோ அதை டவுன்லோட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு 3 டவுன்லோட் பண்ணிட்டேன் ப்ரோ. இப்போ என்ன ப்ரோ பண்ணணும் அப்படிங்க கேட்டிங்க அப்படின்னா, இப்போ வந்து இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிட்டு இதில் வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு இல்லூஷன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் ரேட்டாடா அப்புறம் தரேன் மாப்பிள்ள. அப்புறம் வந்து இது நம்ம தந்துட்டு கொஞ்சம் போகலாங்க. இதில் வந்து நிறைய இது வரும். இப்போ எப்படி எடுக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போகிறேன். இதில் இப்போ நான் ஃபஸ்ட்டு இல்லூஷனை கிளிக் பண்ணிட்டேன். ஓகேவா? ஆடு வேறு பார்த்தீங்கன்னா வருது. ஓகே, இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு இல்லூஷனை கிளிக் பண்ணேன். அவ்வளோதான், இன்டர்ஃபேஸே பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் அப்னு தந்தோடனே பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா 14, 13, 12 இந்த மாதிரி பார்த்துட்டு நம்ம செவரை பார்த்தோம் அப்படின்னா செவர் நம்ம பக்கத்தில் வர்ற மாதிரி தெரியும். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா நம்ம கை முன்னாடி வச்சோன்னா பின்னாடி போகிற மாதிரி தெரியும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இல்லூஷனும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், உங்களுக்கே தெரியும். நம்ம ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி சார்ட் பண்ணால் போதும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5, 10, 15 தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தந்திருக்காங்க. ஓகேவா? இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணி ஐடஸ்ட்டு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வரும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இப்போ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ ஓகே ப்ரோ இது எப்படி ப்ரோ டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா இதை நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா தரல. ஓகேவா? இப்போ நான் வேறு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஆப்டிக்கல் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இதை வந்து நான் டவுன்லோட் பண்ணி ஆப்டிக்கல் இல்லூஷன்னு போட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சும்மா இப்போ இது நிறைய இருக்குது. அதில் வந்து இதுங்க இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபோட்டோவை 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா கலர் மாறும் அப்படின்னு வந்து இருந்தால் பார்த்தீங்கன்னா ஃபீட்டாகவே கீழே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங்கன்னா உங்கள் சேனலில் நல்ல வியூஸ் போகுங்க. ஓகேவா? ஆடு தாங்க கடுப்பாக இருக்குது. சரி, ஓகே. அப்புறம் டபுள் பிக்சர் இருக்குல்ல, இந்த ஒரு அப்ளிகேஷன் டபுள் பிக்சரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க சொல்லலாங்க நீங்கள். ஓகேவா? அப்கிரேட் டு ப்ரீமியம் போட்டால் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா ஆட் இல்லாமல் நம்ம பார்க்கலாமா. இந்த லுக்கு கேர்ஃபுல்லி த பிக்சர் வாட் டு யூஸ், இந்த ஃபோட்டோலாம் நம்ம என்ன நமக்கு தெரியுது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிங்கன்னா வெறித்தனமாக வியூஸ் போகும். இந்த ஸ்பின்னிங் த டான்சர் அப்பியர்ஸ் மூவ் டு பாத் clockwise and counter clockwise நம்ம சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி இப்போ எலிஃபெண்ட் லெக் 4, 5, 6 இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு மெனி லெக், இதில் எத்தனை கால் இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 2வது இதில் இருக்குது. இந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. 𝗪𝗵𝗂 இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம அந்த இல்லூஷன் வந்து தரலாம் பாருங்கள். எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. இந்த மாதிரிலாம் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீடியோ நல்ல வைரல் ஆகும். நம்ம லாஸ்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா இல்லூஷன் தந்துங்க. இப்போ பேன்ஸோ இல்லூஷன் அப்படின்னா இதில் வந்து இல்லூஷன் தரல, வெறும் ஃபோட்டோ மாதிரி தான் பார்த்தீங்கன்னா தந்து கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிற மாதிரி பண்ணுங்கள். அதாவது வந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் சோல்ஜரு நீங்கள் வாசித்து பார்த்து பண்ணுங்கள். ஓகேவா? இந்த ஒரு அப்ளிகேஷனில் நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா தந்திருக்காங்க. எத்தனை சர்க்கிள் பெர்ஃபெக்ட் சர்க்கிளை பார்த்துட்டு எங்கேயாச்சும் பார்க்குற மாதிரி இது நீங்கள் வாசித்து பார்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. ஓகேவா? 2வது அப்ளிகேஷன் இப்படி. 3வது ஆப்டி இல்லூஷன் இருக்குது. இதில் வந்து இல்லூஷன் தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இல்லூஷன் பெஸ்ட் எஃபெக்ட்னு 41 இல்லூஷன் இருக்குது. நம்ம 38வது நான் கிளிக் பண்ணிட்டேன். எப்போ எத்தனை பிளே ஆகுது இப்போ பிளே தான் என்னங்க பார்க்குறது. வெயிட் பண்ணுங்கள். நம்ம 2வது ஓகேங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஓகே ப்ரோ இது எப்படி ப்ரோ இப்போ டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுன்லோடு பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ண போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுற ஸ்க்ரீன் ரெக்கார்டர் 𝗧𝗵𝗵𝗀 ஒரு அப்ளிகேஷன். ஓகேவா? அதை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். நம்மள வீடியோ லிங்க் நான் கீழே தரேன், இல்லைனா ஆப் லிங்க் வீடியோ தரேன். ஓகேவா? அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஏதோச்சும் ஒரு இல்லூஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்
ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுங்கள் ஓகேவா. மூணாவது அப்ளிகேஷன், ரெண்டாவது அப்ளிகேஷன், ஃபஸ்ட் அப்ளிகேஷன், மூணாவது அப்ளிகேஷன், இந்த அப்ளிகேஷனும் இந்த அப்ளிகேஷன் இல்லூஷன் இந்த ரெண்டாவது அப்ளிகேஷன் ஃபோட்டோ மாதிரி வருது ஓகேவா. இப்போ நான் வந்து இந்த மூணாவது அப்ளிகேஷனில் இந்த ஒரு இல்லூஷனை நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணிவிட்டு அப்புறம் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்தோம் ஓகேவா. எப்படின்னா இப்போ வந்து என்கிட்ட இன்னொரு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. அதை வச்சு நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடுறேன் ஓகேவா. இப்படி இருக்குல்ல, இதை ஜஸ்ட்டு இல்லைங்க. இப்போ வந்து நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுத்தேன்னா எனக்கு வந்து இந்த ஒரு இது வந்து வாட்டர் மார்க் தெரியும். அதனால் நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஓகேவா. வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஒரு இல்லூஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டேன் ஓகேவா. இப்போ நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணிவிட்டு நீங்களும் இந்த மாதிரி ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அதை டவுன்லோட் பண்ண முடியாது. ஸ்க்ரீன் ரெக்கார்டர் தான் பண்ணணும். ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பெஸ்ட்டு லிங்க் வந்து நான் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதை இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் கைன்மாஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரேட்டியோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம ஷார்ட்ஸுக்கான ரேட்டியோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை வந்து கொஞ்சம் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கருப்பாக தெரியுது இல்லை, அந்த கருப்பை வந்து பார்த்தீங்கன்னா போக்குறதுக்காண்டி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன் ஓகேவா. இப்போ வந்து நம்ம என்ன ப்ரோ பண்ணணும் அப்படி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா லேயர் கொடுங்க கைஸ் ஓகே. லேயர் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு புத்திசாலித்தனமாக பண்ணணும். என்ன பண்ணணும், நம்ம டெக்ஸ்ட்டு கொடுங்க. டெக்ஸ்ட்டு கொடுத்து எழுதுங்க ஓகேங்களா. என்ன எழுதுறோன்னா நான் தமிழ் எழுதுகிறேன். இந்த வீடியோவை 10 நிமிஷம் பாருங்கள், இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அந்த மாதிரி எழுங்க ஓகே. இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் எழுதுங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல என்ன மாதிரி எழுதுவாங்க அப்படின்னு. இறுதி வரை பாருங்கள், பார்த்துட்டு செவத்தை பாருங்கள். இது வேறு நம்ம கீபோர்டு வேறு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா மண்டைக்கு ஏற்றுது பாருங்கள் அப்படின்னு எழுதிட்டு இப்போ நான் டிக் தந்துட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி இந்த மாதிரி மேலே வச்சுருங்க ஓகேவா. மேலே வச்சுட்டு அப்படியே நீங்கள் தள்ளிங்கன்னா இங்கே பேக்ரவுண்டு கலர் அப்படின்னு இருக்குது. அந்த பேக்ரவுண்டு கலரை நீங்கள் எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணிவிட்டு இந்த ஃபுல் விட்த் இருக்குல்ல, இதை எனேபிள் பண்ணுங்க. எனேபிள் பண்ணிட்டு இந்த இது இருக்கா, இதை கிளிக் பண்ணி ஃபுல்லாக வச்சுட்டு இங்கே நீங்கள் மஞ்சள் கலர் வச்சுருங்க ஓகேங்களா. கலரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் கலர் பார்த்தீங்கன்னா வச்சுருங்க. வச்சுட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த ஒரு டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் கலர் வைக்கணும். டெக்ஸ்ட்டுக்கு கலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் கலர் வச்சிடலாம் ஓகேவா. இப்போ நான் பிளாக் கலர் வச்சுட்டேன் பாருங்கள். இறுதி வரை பாருங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா ஓகே. இந்த மாதிரி எழுதியாச்சு. இப்போ இதுக்கு நம்ம ஒரு நல்ல ஃபாண்ட்டு மட்டும் வைக்கிறோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எழுதிட்டு இப்போ நல்லதாக ஒரு ஃபாண்ட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா வச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிக் வந்து பார்த்தீங்கன்னா தந்துடலாம் ஓகே. டிக் தந்தாலே பார்த்தீங்க பாருங்கள் இறுதி வரை பாருங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ்லாம் இப்படி தானே இருக்கும் ஓகே. இப்படி எழுதியாச்சு ஓகே. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ன எழுதணும் அப்படின்னா சப்ஸ்கிரைபு மாப்பிள்ள அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எழுதிடலேன். சப்ஸ்கிரைப்னு பார்த்தீங்கன்னா எழுதிட்டேன். எழுதின பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம வந்து பெருசு பண்ணி கீழே வச்சாச்சு. கீழே வச்சு அதே மாதிரி வந்து ஃபாண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி வச்சனால அதே இருக்குது. பேக்ரவுண்டு கலர் எரேஸு ஃபுல் விட்ச் இதுவும் ஃபுல் பண்ணிட்டு இங்கே நம்ம மஞ்சள் கலர் தந்து ஆரஞ்சோ ஆரஞ்சு தரலாம். போன வாட்டி தான் நான் மஞ்சள் தந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்ணி ஓகே இந்த இடத்துல வச்சாச்சுங்க. கீழே வந்து கொஞ்சம் கரெக்டாக நச்சுன்னு வச்சிடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்டுக்கான கலரை வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரே வச்சிடலாங்க ஓகேங்களாங்க. பிளாக் கலர் வச்சா தான் நல்லாயிருக்கும் ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ இருக்கும். இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன் பாருங்களேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு நீங்கள் வாய்ஸ் ஓவர் இந்த இடத்துல கண்டிப்பாக தரணும் ஓகேங்களாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வாய்ஸ் ஓவர் தந்தால் தான் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ரெக்கார்ட் பண்ணி ஏதாச்சும் ஒரு வாய்ஸ் தாங்க. வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு அப்படியே அசையும், உங்கள் வீடு அப்படியே முன்னாடி வரும், உங்கள் கை முன்னாடி வரும், உங்கள் கிளாக்கு மேலே போகும், அப்படி உங்கள் பீரோ முன்னாடி வரும், உங்கள் சவர் முன்னாடி வரும், உங்கள் கப்பு அப்படி ஏதாச்சும் உங்கள் சேர் அப்படியே மேலே போகும். அந்த இல்லூஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் ஓவர் தந்துட்டிங்கன்னா உங்கள் வீடியோ கண்டிப்பாக வைரல் ஆகும் ஓகேவா. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீடியோ இந்த மாதிரி நம்ம யாருமே பண்ணாத மாதிரி ஏதாச்சும் பண்ணுறப்ப தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வைரல் ஆகுது. நீங்களும் இந்த மாதிரியே பண்ணுங்கள். எப்படி வேறு லெவலில் இல்லூஷன் வீடியோ ஒரு நிமிஷத்தில் நான் கிரியேட் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனல் வேறு லெவலில் க்ரோத் ஆகும். இதுக்கு நான் கேரண்டிங்க ஓகே. இந்த வீடியோவில் தான் வீடியோ பார்த்துல இருக்கீங்க. ரொம்ப நன்றி. டாடா பை. see you. bye. நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும்.